பெந்தெகொஸ்தே சபை இயக்க வரலாறு. பெந்தெகொஸ்தே சபை இயக்கம் என்பது கிறிஸ்தவ சமயத்தின் ஒரு பிரிவாகும். பரிசுத்த ஆவியில் ஞானஸ்நானம் என்னும் வழியாக தேவனை பற்றிய நேரடி அனுபவம் பெறுவதை வலியுறுத்தும் இயக்கமாகும். பெந்தெகொஸ்தே என்னும் சொல்லின் பிறப்பிடம் கிரேக்க மொழி ஆகும். யூத மக்கள் பஸ்கா திருவிழாவிலிருந்து 7 வாரங்கள் கணக்கிட்டு 50ஆம் நாளில் அறுவடை பெருவிழா கொண்டாடினார்கள். லேவியர் 23:15-16. அக்கொண்டாட்டம்தான் கிரேக்கத்தில் பெந்தெகொஸ்தே 50ஆம் நாள் விழா என்று பெயர் பெற்றது. கிறிஸ்தவர்களை பொறுத்தமட்டில் இயேசுவின் சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலும் நிகழ்ந்து 50 நாட்கள் நிறைவுற்ற போது நம்பிக்கை கொண்டோர் மீது பரிசுத்த ஆவி இறங்கி வந்து அவர்களை திடப்படுத்தினார் என்னும் நம்பிக்கை மீது பெந்தெகொஸ்தே விழா அமைந்தது. நற்செய்தியை மையமாக கொண்ட பிற புரட்டஸ்தாந்து சபைகளைப் போலவே பெந்தெகொஸ்தே சபை இயக்கமும் வேதத்தில் எந்த ஒரு தவறான தகவலும் கிடையாது என்று நம்புகிறது. மேலும் இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டோர் ஒவ்வொருவரும் அவரை தம் சொந்த மீட்பராக ஏற்பதிலேயே மீட்பு அடங்குகிறது என்றும் நம்புகிறது. இந்த இயக்கத்தின்படி ஒருவர் மனமாற்றம் பெற்று இயேசுவை தம் மீட்பராக ஏற்றுக்கொள்வதோடு பரிசுத்த ஆவியில் ஞானஸ்நானம் அபிஷேகம் என்னும் மற்றொரு சிறப்பு அனுபவத்தையும் பெற்று பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு வாழ வேண்டும் என்பது வலியுறுத்தப்படுகிறது. சிலுவையில் மனித மீட்புக்காக இறந்த இயேசு கிறிஸ்துதான் நம்மை பாவத்திலிருந்து விடுவிக்கிறார் என்று ஆழ்ந்த நம்பிக்கையோடு ஏற்பதுவே முதன்மையானது. இவ்வாறு பரிசுத்த ஆவியில் மறுபிறப்பு அடைய வேண்டும். இவ்வாறு பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் செய்யப்படுவோர் வாழ்க்கையில் அதிசயமான ஆவியின் வரங்கள் செயல்படும் என்றும் அவை பன்மொழி பேசுகின்ற வரம், குணமளிக்கும் வரம் ஆகும் என்றும் பெந்தெகொஸ்தே இயக்கம் கூறுகிறது. திருச்சபையின் தொடக்க காலத்தில் இக்கொடைகள் செயல்பாட்டில் இருந்தது போலவே இன்றைய நாட்களிலும் வரங்களை பரிசுத்த ஆவி அளிக்கிறார் என்பது கருத்து. இதன் அடிப்படையில் பெந்தெகொஸ்தே இயக்கத்தின் சில பிரிவுகள் முழு நற்செய்தி என்னும் அடைமொழியை தம் பெயர் முன் கொண்டுள்ளன. பாவத்தை விட்டுவிட்டு மனமாற்றம் அடைவது, புதுப்பிறப்பு அடைவது, நீரில் திருமுழுக்கு, ஞானஸ்நானம் பெறுவது, பரிசுத்த ஆவியில் ஞானஸ்நானம் பெறுவது என்னும் வகையில் ஒருவர் மீட்பு அடைகிறார் என்று பெந்தெகொஸ்தே சபைகள் பொதுவாக போதிக்கின்றன. பரிசுத்த ஆவியில் பெறும் ஞானஸ்நானம் நீரில் பெறும் ஞானஸ்நானத்திலிருந்து வேறுபட்டது என்றும் அச்சபைகள் கருதுகின்றன. ஆவியில் பெறும் ஞானஸ்நானம் என்பது பெரும்பாலும் ஒருவருக்கு பரிசுத்த ஆவியில் வல்லமையை கொடுத்து அவரை ஊழியத்திற்கும் தயாராக்குவது ஆகும். அப்பொழுது ஒருவர் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுகிறார் என்றும் அபிஷேகம் பெறுகிறார் என்றும் கூறுவார்கள். சுருக்கமான வரலாறு. இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை மிக விரைவிலேயே நிகழப்போகிறது என்னும் நம்பிக்கையின் அடிப்படையில் கிறிஸ்தவர்கள் புத்துணர்ச்சி பெற வேண்டும் என்றும் தூய்மை பெற வேண்டும் என்றும் பெந்தெகொஸ்தே இயக்கம் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஆரம்பித்தது. இத்தகைய இறுதி காலத்தில் தாம் வாழ்வதாக கொண்டு திருச்சபை ஆன்மீக முறையில் புத்துயிர் பெற வேண்டும் என்றும் பரிசுத்த ஆவியின் வரங்களை வாழ்வில் காண்பிக்க வேண்டும் என்றும் உலகமெங்கும் நற்செய்தி பரவச் செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் முனைந்து செயல்பட்டனர். பரிசுத்த ஆவியில் ஞானஸ்நானம் பெற்றுள்ளோர் யார் என்று அடையாளம் காட்டுவது பற்பல பாஷை பேசும் வரம் என்று கூறி 1900 சார்லசு பாராம் என்பவர் அதற்கான அடிப்படை வேதத்தில் உள்ளது என்று போதித்தார். உறுதியான இறை நம்பிக்கை இருந்தால் எந்த நோயிலிருந்தும் குணமடையலாம் என்ற கருத்தையும் அவர் முன்வைத்தார். அதன் அடிப்படையில் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் அசுசா வீதியில் எழுப்புதல் கூட்டங்கள் 3 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தப்பட்டன. அத்தகைய எழுப்புதல் கூட்டங்கள் அமெரிக்கா முழுவதிலும் பெரும் தாக்கம் கொண்டிருந்தன. பின்னர் உலகளவிலும் பெந்தெகொஸ்தே இயக்கம் பரவத் தொடங்கியது. இன்று பெந்தெகொஸ்தே இயக்கத்தின் அனைத்து பிரிவுகளுமே தங்கள் தொடக்கம் அசுசா வீதி எழுப்புதல் கூட்டத்திலிருந்து ஆரம்பிக்கிறது என்று ஏற்கின்றன. ஆயினும் பல பிரிவுகள் தோன்றலாயின. தொடக்கத்திலிருந்தே திரித்துவம் கொள்கை பற்றிய சர்ச்சை எழுந்தது. இன்று பெந்தெகொஸ்தே இயக்க பிரிவுகள் திரித்துவம் கொள்கையை ஏற்பவை என்றும் ஏற்காதவை என்றும் இரு பெரும் வகைகளாக உள்ளன. பெந்தெகொஸ்தே இயக்கத்தில் 700 சபை பிரிவுகளும் தனிச்சபைகளும் உள்ளன. மைய அதிகாரம் என ஒன்று இல்லை. இருப்பினும் பல பெந்தெகொஸ்தே சபைகள் பெந்தெகொஸ்தே உலக இணைப்பு என்னும் அமைப்பின் கீழ் வருகின்றன.
இன்றைய நிலை. இன்று உலகத்தில் சுமார் 279 மில்லியன் பேர் பெந்தகோஸ்தே இயக்கத்தை சார்ந்தவர்களாக தம்மை அடையாளப்படுத்துகின்றனர். இந்த இயக்கம் உலகின் தென்கோளப் பகுதியில் அதிகமாக பரவி வருகிறது. 1960களிலிருந்து பெந்தகோஸ்தே சபையின் சில கூறுகள் மைய நீரோட்ட கிறிஸ்தவ சபைகளாலும் ஏற்கப்பட்டுள்ளன. எடுத்துக்காட்டாக அருங்கொடை இயக்கம், கரிஸ்மாட்டிக் மூவ்மெண்ட் என்ற பெயரில் கத்தோலிக்க திருச்சபை தூய ஆவியின் செயல்பாட்டையும் தூய ஆவி வழங்கும் வரங்களையும் நம்பிக்கை கொண்டோர் வாழ்வில் ஏற்கிறது. அதுபோலவே மைய நீரோட்ட புராட்டஸ்தாந்து சபைகளும் செய்துள்ளன. இவ்வாறு பார்க்கும்போது இன்று உலகெங்கிலும் பெந்தகோஸ்தே இயக்கம் என்ற பொது பெயரில் பரிசுத்த ஆவியின் செயல்பாட்டுக்கு முக்கியத்துவம் அளித்து தங்கள் கிறிஸ்தவ நம்பிக்கையை உறுதிப்படுத்தி வாழ்கின்றவர்களின் எண்ணிக்கை சுமார் 500 மில்லியன் இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது. கொள்கைகள். பெந்தகோஸ்தே சபைகள் வேதத்தை மையமாக கொண்டவை. வேதம் கடவுளால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது. அதில் யாதொரு தவறும் கிடையாது. தனிமனிதர் மீட்படைய இயேசுவில் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று இச்சபைகள் வலியுறுத்துகின்றன. வேதம் எழுதப்பட்ட மூல மொழிகளில் யாதொரு தவறும் விவிலியத்தில் இல்லை. 4 அடிப்படை கொள்கைகள் உள்ளன. இயேசு மீட்பளிக்கிறார். யோவான் 3:16. பரிசுத்த ஆவியில் ஞானஸ்நானம் வழங்குகிறார். அப்போஸ்தலர் 2:4. எல்லா நோய்களையும் குணமாக்குகிறார். யாக்கோபு 5:15. மீட்படைந்தவர்களை தம்மோடு எடுத்துக்கொள்ள மீண்டும் வரவிருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17. மீட்பு. இயேசுவின் சிலுவை மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் வழியாக மனிதருக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. மனிதகுலம் கடவுளோடு நல்லுறவு பெறுகிறது என்பதை இந்த இயக்கம் வலியுறுத்துகிறது. இதுவே கடவுள் மனிதருக்கு வழங்குகின்ற நற்செய்தி. மனிதர் மறுபிறப்பு அடைய வேண்டும். இந்த மறுபிறப்பு என்பது இயேசுவில் நம்பிக்கை கொள்வதன் வழி கடவுளிடமிருந்து வரும் அருளால் இயேசுவை மீட்பராகவும் ஆண்டவராகவும் ஏற்பதில் அடங்கும். மறுபிறப்பு அடைவதால் நம்பிக்கை கொண்டோர் புதுப்பிக்கப்படுகிறார்கள், கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆகிறார்கள், கடவுளின் குடும்பத்தில் இடம்பெறுகிறார்கள். அவர்களிடத்தில் தூய ஆவியின் அர்ச்சிப்பு பணி தொடங்குகிறது. மீட்பு பற்றி பெந்தகோஸ்தே இயக்கம் கூறுவது கால்வினின் பார்வையை விட ஆர்மீனிய பார்வையில் அமைந்தது. நம்பிக்கையோடு இயேசு கிறிஸ்துவை ஏற்போர் மீட்படைவர் என்று உறுதியாக இருக்கலாம். என்றாலும் அவர்கள் அந்த நம்பிக்கையில் தொடர்ந்து நிலைக்க வேண்டும், மனமாற்றம் பெறவும் வேண்டும். கர்த்தர் வழங்கும் மீட்பு கொடையை ஏற்போர் மீட்படைந்து விண்ணகம் சேர்வர் என்றும், அக்கொடையை வேண்டாம் என்று புறக்கணிப்போர் நரகம் செல்வர் என்றும் பெந்தகோஸ்தே சபையினர் நம்புகின்றனர். பரிசுத்த ஆவியில் ஞானஸ்நானம் பெறுவதும் பன்மொழி பேசும் வரம் பெறுவதும் கட்டாயம் நிகழ வேண்டியதில்லை. என்றாலும் பெந்தகோஸ்தே சபையை தழுவுவோர் மேற்கூறிய அனுபவங்களை பெற ஊக்குவிக்கப்படுகின்றனர் என்றார்கள். திரித்துவ கொள்கையை ஒரே இறைவன் 3 வகைகளில் தோன்றுவதாக இருக்கின்ற பெந்தகோஸ்தே பிரிவினர் மட்டும் நம்பிக்கையால் மீட்பு கிடைக்கிறது என்னும் கொள்கை தவிர, நீரில் பெறும் ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவியில் பெறும் ஞானஸ்நானம் மீட்படைய கட்டாயம் தேவை என்னும் கொள்கையை கொண்டுள்ளனர். பரிசுத்த ஆவியில் ஞானஸ்நானம். பெந்தகோஸ்தே சபைகள் புதிய ஏற்பாட்டில் 3 விதமாக ஞானஸ்நானம் வகைகள் உள்ளதாக கொள்கின்றன. அவை கிறிஸ்துவின் உடலில் ஞானஸ்நானம். இது மீட்பை குறிக்கிறது. கிறிஸ்துவை நம்புகின்ற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் உடலாகிய திருச்சபையில் ஞானஸ்நானத்தால் பங்கு வருகின்றனர். நீரில் ஞானஸ்நானம். கிறிஸ்துவின் உடலில் இணைவதான திருமுழக்கு ஏற்கனவே நடந்துவிட்டது என்பதற்கு நீரில் ஞானஸ்நானம் வெளியடையாளம் ஆகிறது. பரிசுத்த ஆவியில் ஞானஸ்நானம். இது கிறிஸ்துவின் உடலில் இணைவதான ஞானஸ்நானத்திலிருந்து வேறுபடுத்தப்படுகின்ற வல்லமை அளிக்கும் ஞானஸ்நானம். பரிசுத்த ஆவி ஒவ்வொரு கிறிஸ்தவர் உள்ளும் வாழ்கிறார் என்றாலும் ஒவ்வொருவரும் அந்த ஆவியால் நிரப்பப்படுவதற்கும் அவரால் ஆட்கொள்ளப்படுவதற்கும் நாட்டம் கொள்ள வேண்டும். இவ்வாறு அவர்கள் கடவுளின் அன்பினால் நிறைந்தவர்களாக ஊழியம் புரிகின்ற வாழ்க்கையை மேற்கொள்வார்கள். ஆவியில் ஞானஸ்நானம் என்பது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் குறித்தானதே. அதை பெற்றிட மனமாற்றமும் புது பிறப்பும் பெறுகின்ற மனநிலை வேண்டும். பற்பல பாஷை பேசுகின்ற வரம் ஆவியில் திருமுழுக்கு பெறுவதால் விளைகின்ற பயனாக வெளிப்படும் என்று பல பெந்தகோஸ்தே சபைகள் கருதுகின்றன. ஆயினும் நீண்டகால விளைவாக
கீழ்வருவன குறிப்பிடப்படுகின்றன. கடவுள் மட்டில் அதிக அன்பு, கடவுளை புகழ்ந்து வாழ்த்திடுவதில் ஆர்வம் மேம்படுதல், உள்ளத்தில் மகிழ்ச்சி, நன்றியுணர்வு தோன்றல், வேத வாசிப்பில் அதிக ஈடுபாடு, சாட்சி சொல்வதில் ஊக்கம், இறைவேண்டலில் அதிக ஆர்வம் எழுதல் போன்றவை. குணமளிக்கும் வரம். இயேசு குணமளிக்கிறார் என்பது பெந்தகோஸ்தே சபைகளின் முக்கிய கோட்பாடுகளில் ஒன்று. நோய் நொடிகள் இவ்வுலகில் தோன்றுவது பாவத்தின் விளைவாகத்தான். இயேசு பாவத்தில் இருந்து மக்களை விடுவிக்க வந்தார். எனவே அவர் குணமளிப்பவராகவும் உள்ளார். குணம் பெறுவது உடல் சார்ந்தோ உளம் மற்றும் ஆன்மா சார்ந்தோ இருக்கலாம். குணமளிப்பவர் கடவுள் ஒருவரே. விசுவாசத்தோடு மன்றாடும் போது குணம் கட்டாயம் கிடைக்கும் என்றில்லை. கடவுள் துன்பத்தின் வழியாகவும் கற்பிக்கிறார். நம்பிக்கையின்மையின் காரணமாக குணம் கிடைக்காமலும் இருக்கலாம். குணம் கிடைக்கவில்லை என்றாலும் நம்பிக்கை தளராமல் இருக்க வேண்டும். குணமளிக்கும் செயலாக பிறர் மீது கைகளை வைத்து ஜெபம் செய்வது. மார்க்கு 16:17-18. ஜெபம் செய்த துணிகளை நம்பிக்கையோடு தொட்டு அணிவது. அப்போஸ்தலர் 19:11-12 ஆகியவற்றை பெந்தகோஸ்தே சபைகள் பரிந்துரைக்கின்றன. பெந்தகோஸ்தே இயக்கத்தின் தொடக்க நாள்களில் நோய் தீர மருந்து அருந்துவதும் மருத்துவரை அணுகுவதும் தவறு என்ற கருத்து நிலவியது. கடவுள் மீது நம்பிக்கை குறைவதை அது காட்டுவதாக எண்ணப்பட்டது. காலப்போக்கில் பெரும்பான்மையான பெந்தகோஸ்தே சபையினர் இது பற்றிய தங்கள் கொள்கையை மாற்றிக்கொண்டுள்ளனர். முடிவுரை. இயேசு மீண்டும் விரைவில் வருகிறார் என்பது பெந்தகோஸ்தே சபையினரின் முக்கிய கோட்பாடு ஆகும். ஒரு விதத்தில் ஒவ்வொரு நொடியும் இறுதி நொடிதான். இயேசு எந்த நேரமும் வரக்கூடும். எனவே தூய வாழ்வு நடத்தல், வழிபாட்டுக்காக கூடி வருதல், ஈடுபாட்டோடு ஊழியம் செய்தல், நற்செய்தி அறிவித்தல் ஆகியவை எப்பொழுதும் நிகழ வேண்டும். பரிசுத்த ஆவியின் வரங்களும் கனிகளும். கிறிஸ்தவ திருச்சபை மரபில், குறிப்பாக திருச்சபையின் வழக்கப்படி, தூய ஆவியானவர் வழங்கும் வரங்களாக கீழ்வரும் குறிப்பிடப்படுகின்றன. 1 கொரிந்தியர் 13:8-10. ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், விசுவாசம், குணமாக்கும் வரங்கள், அற்புதங்களை செய்யும் சக்தி, தீர்க்க தரிசனம் உரைத்தல், ஆவிகளை பகுத்தறிதல், பற்பல பாஷைகளை பேசுதல், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல். மேலும் தூய ஆவியானவர் விளைவிக்கும் கனிகள் கீழ்வருவன. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். மேற்கூறிய வரங்களும் கனிகளும் ஆவியானவரால் வழங்கப்படுபவையாகும். பெந்தகோஸ்தே சபைகள் கருத்துப்படி பரிசுத்த ஆவியின் வரங்கள் ஆவியின் ஞானஸ்நானம் பெறுகின்ற வேளையில் வழங்கப்படுகின்றன. அவை ஆவியானவரால் அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப அளிக்கப்படுகின்ற வரங்கள் ஆகும். அவற்றை மனிதர் தம் சொந்த முயற்சியால் பெற முடியாது. ஆவியின் கொடைகளை பெற்றவர்கள் அவற்றை பிறர் முன் வெளிப்படுத்தும் போது அவை ஆவியானவரின் வெளிப்பாடுதான். திருச்சபையில் வெவ்வேறு ஊழியங்கள் இருப்பதால் அவற்றுக்கு எந்த வகையில் ஆவியானவரின் கொடைகளும் பல வகையாகும். பற்பல பாஷை பேசும் வரம் இருக்கும்போது அதற்கு விளக்கம் தருகின்ற வரமும் இன்னொருடம் இருக்கலாம். பெந்தகோஸ்தே சபைகளில் ஆவியின் வரங்கள் சொல் சார்ந்த வரங்கள், வல்லமை சார்ந்த வரங்கள் என்று 3 வகையாக உள்ளதாக கொள்வர். தொடர்பு வரங்கள், இறைவாக்கு உரைத்தல், பற்பல பாஷை பேசுதலும் வியாக்கியானம் செய்தல் ஆகியவையாகும். வெளிப்பாட்டு வரங்கள், ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், ஆவிகளை பகுத்தறியும் வரம் ஆகியவையாகும். ஆவியின் வரங்களை எவ்வாறு முறையாக பயன்படுத்துவது என்பதற்கு வழிகாட்டியாக அமைவது 1 கொரிந்தியர் 14 ஆகும். இறைவாக்கு உரைத்தலும் பற்பல பாஷை பேசுதலும் வியாக்கியானம் இருந்தாலும் சுவிசேஷம் அறிவிக்கின்ற பணி ஒருபோதும் நிறுத்தப்படலாகாது. இப்பணிக்கு நிகரானவையாக முந்தியவற்றை கருதவும் கூடாது. வல்லமை வரங்கள், விசுவாசம், குணமளிக்கும் வரம், அற்புதம் செய்யும் சக்தி வரம் என்பவை அடங்கும். இங்கே குறிப்பிடப்படுகின்ற விசுவாச வரம் என்பது இன்னல்கள் இக்கட்டுக்கள் நடுவே உறுதியாக நிலைத்து நிற்க ஆவியானவர் தரும் சிறப்பு வரமாக கருதப்படுகிறது. அது பிற இரு வரங்களும் செயல்பட அடிப்படையாக உள்ளது. வழிபாடு. பெந்தகோஸ்தே வழிபாட்டில் கீழ்வரும் அம்சங்கள் வழக்கமாக உண்டு. அவை மன்றாட்டு, பாடல், பிரசங்கம், பரிசுத்த ஆவியின் வரங்கள், செயல்பாடு, காணிக்கை, அறிவிப்புகள், சாட்சிகள், இசை நிகழ்ச்சிகள், வேத வாசிப்பு, சில வேளைகளில் கர்த்தரின் திருவிருந்து நிகழ்ச்சி.
பெந்தெகோஸ்தே ஆன்மீகத்தின் 5 கூறுகள். தனி ஆன்மீக அனுபவம். நம்பிக்கை கொண்டவரின் வாழ்வில் தூய ஆவி செயல்படல் இங்கே அழுத்தம் பெறும். சொல் சார்ந்த வரம் செயல்பாடு. எழுத்தும் வாசிப்பும் இல்லா பண்பாட்டு களங்களில் பெந்தெகோஸ்தே இயக்கம் வெற்றியாதல் இங்கே தெரிகிறது. கட்டுப்பாடு கடந்து செயல்படும் பண்பு. தூய ஆவியின் தூண்டுதலுக்கு இணங்க எதிர்பாரா நேரத்திலும் செயல்பட நம்பிக்கை கொண்டவர் தன்னை கையளிப்பார். இதனால் சில வேளைகளில் பெந்தெகோஸ்தே வழிபாட்டு நிகழ்ச்சி வழக்கமான கட்டுப்பாட்டிற்குள் நிற்காது. மறு உலகு நோக்கும் தன்மையோடு எளிய வாழ்வு முறை தழுவுதல். வேதாகம போதனைக்கு நிபந்தனையற்ற விதத்தில் தன்னை உட்படுத்தல். இவ்வாறு ரசல் பி. ஸ்பிட்லர் கூறுகிறார். பெந்தெகோஸ்தே வழிபாடு ஒரு சில அடிப்படை ஒழுங்குமுறைகளின் வரம்புக்கு உள்ளே நிகழ்ந்தாலும் அவ்வப்போது வரம்பு கடந்த செயல்கள் நிகழ்வது சாதாரணம். தூய ஆவி யாதொருவர் மீதும் இறங்கி வரலாம். அவர் திடீரென்று செயல்பட தூண்டலாம் என்னும் அடிப்படையில் வழிபாட்டில் பங்கேற்பவர் ஒரு பாடலை தொடங்கவோ பாடலில் இணைந்து கொள்ளவோ கொடைகளை செயல்படுத்தவோ செய்யலாம். இது ஏற்புடையதே. குறிப்பாக பெந்தெகோஸ்தே இயக்கத்தின் தொடக்க நிலையில் இம்முறை மிக பரவலாக இருந்தது. தூய ஆவியின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம். 1 தெசலோனிக்கேயர் 5:19 என்னும் வேதாகம கூற்றின் அடிப்படையில் இது ஏற்கப்படுகிறது. ஜெபம் என்பது பெந்தெகோஸ்தே வழிபாட்டில் முக்கிய இடம் வகிக்கிறது. அது வழக்கமான மொழியிலோ பன்மொழியிலோ அமையலாம். மன்றாடும்போது இறை உதவி தேவைப்படுகின்ற நபர் மீது கைகளை வைத்து மன்றாடலாம் அல்லது கைகளை உயர்த்தி மன்றாடலாம். 1 தீமோத்தேயு 2:8. கைகளை எழுப்பி மன்றாடுவது ஒரு பண்டைய வழக்கம். அது பல கிறிஸ்தவ சபைகளில் வழக்கத்தில் உள்ளது. அதுபோலவே பெந்தெகோஸ்தே பாடல் முறையும் பிற கிறிஸ்தவ சபைகளில் தாக்கம் கொண்டுள்ளது. மேலும் ஒருவர் மீது மன்றாட்டு நிகழ்த்தும் போது அவர் ஆவியால் ஆட்கொள்ளப்படுவதும் அதன் விளைவாக மயக்கமுற்றது போல மல்லாந்து கீழே விழுந்து விடுவதும் உண்டு. கடவுளின் பிரசன்னம் வல்லமையோடு வரும்போது இது நிகழ்வதாக பெந்தெகோஸ்தே சபையினர் நம்புகின்றனர். அந்த உடல் அமைவு முறையில் இருந்தவாறு திருமுழுக்கு பெறுவோரும் உண்டு. மற்றொரு நிகழ்ச்சி ஆவியில் நடனமாடல் என்பது. மன்றாட்டு நிகழும்போது ஒருவர் தாமாகவே இருக்கையிலிருந்து எழுந்து கண்களை மூடிக்கொண்டு யார் மீதும் மோதாமல் அசைந்தாடி சென்று வழிபாட்டில் கலந்து கொள்வது ஆகும். நம்பிக்கை கொண்டவர் கடவுளின் பிரசன்னத்தால் மிகுந்த வல்லமையோடு ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் தம்மையே முற்றிலுமாக கடவுளின் வல்லமைக்கு கையளித்து விடுவதால் அவருடைய உடல் உள்ளம் ஆன்மா அனைத்துமே கடவுளின் கைகளால் இயங்குவதால் நிகழ்வதாக இது விளக்கப்படுகிறது. சில வேளைகளில் ஒருவர் ஆவியில் நடனமாடுவதை தொடர்ந்து பிறரும் அவ்வாறே செய்ய அனைவரும் சேர்ந்து ஒரு நடனச் சங்கிலி போல அசைந்தாடி ஓடியாடுவதும் நிகழும். திருச்சடங்குகள். பிற கிறிஸ்தவ சபையினரை போலவே பெந்தெகோஸ்தே சபையினரும் இயேசு கிறிஸ்து சில சடங்கு முறைகளை நிறுவி அவற்றை நம்பிக்கையுடையோர் கடைபிடிக்குமாறு கட்டளையிட்டார் என்று நம்புகின்றனர். கத்தோலிக்கமும் சில புராட்டஸ்டன்ட் சபைகளும் இச்சடங்குகள் கடவுளின் அருளை வழங்குவதாக கொண்டு திருவருள் சாதனங்கள் என்று இவற்றை அழைக்கின்றனர். ஆனால் பெந்தெகோஸ்தே சபையினர் அப்பெயரை பயன்படுத்துவதில்லை. கடவுளின் அருளானது நம்பிக்கை கொண்டோர் மீது நேரடியாக இறங்குவதாகும். சடங்கை நிகழ்த்தும் தலைவர் ஒரு கருவியாக செயல்படுவதாகவும் அவர்கள் கொள்வர். நீரில் ஞானஸ்நானம் சடங்கு என்பது ஏற்கனவே நிகழ்ந்துள்ள மனமாற்றத்தின் வெளி அடையாளமாகும். எனவே நீரில் மூழ்கும் முறையாக இது நிகழும். திருமுழுக்கு என்பது மீட்புக்கு இன்றியமையாதது என்று அவர்கள் பெரும்பாலும் கருதுவதில்லை. ஞானஸ்நானம் பொதுவாக மூவொரு கடவுளின் பெயரால் வழங்கப்படும் நற்கருணை அல்லது இயேசுவின் ராவுணவு சடங்கு இயேசுவின் நினைவாக செய்யப்படுவது என்றும் அதை நிகழ்த்த இயேசு கட்டளை கொடுத்தார் என்றும் பெந்தெகோஸ்தே சபையினர் நம்புகின்றனர்.
அவர்கள் இச்சடங்கில் திராட்சை ரசம் பயன்படுத்துவதில்லை, மாறாக திராட்சை சாறு பயன்படுகிறது. இறுதி ராவுணவின் போது இயேசு நிகழ்த்திய பாதம் கழுவும் சடங்கு சில பெந்தகோஸ்தே சபைகளால் கடைபிடிக்கப்படுகிறது. இச்சடங்கு தாழ்மையை வெளிப்படுத்துவதாக கருதப்படுகிறது. யோவான் 13:14-17 நாம் ஜெபிப்போம். பிதாவாகிய தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீ சர்வ ஞானியாய், சர்வ வியாபியாய், சர்வ வல்லவராய் இருப்பதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, கடந்த நூற்றாண்டிலே பெந்தகோஸ்தே என்கிற ஒரு இயக்கத்தை தேவன் ஆண்டவர் சபை சரித்திரத்தில் உருவாக்கி இந்த உலக முடிவில் இருக்கக்கூடியதான ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை, நற்செய்தியை கொண்டு போக வேண்டிய ஒரு பணியை அப்பா அவர்கள் கைகளில், பெந்தகோஸ்தே சபை மக்கள் கைகளில் கொடுத்திருக்கிற அன்பிற்காக நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவர் வந்த பலத்த அந்த நிகழ்வை பெந்தகோஸ்தே என்னும் நாளாக 2000 வருடங்களுக்கு முன்பாக சபை சரித்திரத்தில் உண்டு பண்ணினீர். ஆவியானவர் பூமியிலே வந்து பலமாய் அசைவாடுகிற ஒரு நிகழ்வை நீர் அப்போஸ்தலர்கள் நாட்களிலே ஆண்டவர் கட்டளையிட்டீரப்பா. அதே அசைவாடுதலை கடந்த நூற்றாண்டிலே ஆண்டவரே அப்பா, அசூசா ஸ்ட்ரீட்டில், ஆண்டவரே அப்பா, வேல்ஸ் தேசத்தில், இன்னும் உலகத்தின் பல பகுதிகளில் தேவன் அப்பா கட்டளையிட்ட அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பெந்தகோஸ்தே சபைகள் ஆண்டவரை ரட்சிப்பையும் சுகமாகுதலையும் ஆவியானவர் வரங்களையும் ஆத்தும ஆதாயத்தையும் முன்னிலைப்படுத்துகிறதாக இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை ஆவிக்குரியவர்களாக, ஒரு அப்பா ஜெபிக்க கூடியவர்களாக, தேவனுக்கென்று சாட்சியாக வாழக்கூடியவர்களாக தேவன் பெந்தகோஸ்தே சபை பிரிவினரை தேவன் ஏற்படுத்தி இருப்பதற்காக நன்றி. பூமிக்கு உப்பாக, உலகத்திற்கு ஒளியாக நீர் வைத்திருக்கிற அன்புக்காக நன்றி. சத்தியத்தை உலகமெங்கிலும் கொண்டு போவதற்கு தேவனீர் அனுக்கிரகம் பண்ணுகிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஜீவனுள்ள தேவனே உமக்கு நன்றிகள் அப்பா. ஜீவனுள்ள தேவனே உமக்கு நன்றிகள் அப்பா. பரலோகத்தின் தேவனே உமக்கு நன்றிகள் ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள தேவனே உமக்கு நன்றிகள் ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள தேவனே உமக்கு நன்றிகள் அப்பா. சர்வ வல்லமையுள்ள தேவனே உமக்கு நன்றிகள் ஆண்டவரே. தகப்பனே நன்றி அப்பா. அந்த பெந்தகோஸ்தே சபை பிரிவினர் மூலமா இதுவரை உலகத்தில் செய்து வந்த எல்லா கிரியைகளுக்காக நன்றி. அநேக ஊழியர்களை, சுகமளிக்கிறவர்களை, விடுதலை செய்கிற ஊழியம் செய்கிறவர்களை, ஆண்டவரே தீர்க்க தரிசனம் உரைக்கக்கூடியவர்களை, அற்புதங்களை செய்யக்கூடியவர்களை, ஆயிரமான ஜனங்களை ரட்சிப்பிற்குள்ளாக நடத்தக்கூடிய பலத்த ஊழியர்களை உலகமெங்கிலும் எழுப்பி கர்த்தர் தம்முடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்தினீ. தனி நபர்களை தேவன் எழுப்பி சபைகளை தேவன் எழுப்பி விசுவாசிகளை ஜெபிக்க செய்து தேவன் அப்பா நீர் எழுப்பினபடியால் நாங்கள் துதிக்கிறோம். அதற்காக கொடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஐயா. கொடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. கொடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. ராஜாவே உமக்கு நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. இன்னும் இந்த கடைசி நாட்கள், வருகையின் நாட்கள் மிக சமீபமாக இருக்கிறதப்பா. ஆண்டவரை இந்த வருகையின் நாட்களுக்கு முன்பாக ஆண்டவர் கர்த்தர் தன்னுடைய பலத்த கிரிகளை செய்யும். ஆண்டவர் இயேசுவின் முதல் வருகைக்கு முன்பாக யோவான் ஸ்நானகனை தீர்க்கதரிசியாய் எழுப்பினதை போல இந்த கடைசி நாட்களில் பெந்தகோஸ்தே சபைகள் மூலம் ஒரு பலத்த அசைவையும் ஆயத்தத்தையும் கர்த்தருடைய வருகைக்கென்று ஏற்படுத்த உலகத்தை ஆதாயம் செய்கிற பணியை அப்போ சபைகள் மூலம் செய்ய உதவி செய்யுங்க. அதே போல மற்ற திருச்சபைகளையும் கூட, புராட்டஸ்டன்ட் சபைகளையும் ஆண்டவரே, இன்னும் கத்தோலிக்க திருச்சபைகளை கூட ஆவியானவர் இந்த கடைசி நாட்களிலே நிறைத்து ஆளுகை செய்து அவர்கள் மூலம் சத்தியத்தை நீர் கொண்டு போகும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகம் அப்பா திரளாய் விரிந்து கிடக்கிறதையா, சபையை தேவநீர் சாரமுள்ளதாக மாற்றும், உலகத்திற்கு ஒளியாக மாற்றும் அப்பா. தேவனை அப்படி செய்கிற அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இன்னும் பெந்தகோஸ்தே சபைகளில் ஆகிய குறைபாடுகள் இருந்தால், ஜபக்குறைகள் இருந்தால், பரிசுத்த குலைச்சல்கள் இருந்தால் ஆண்டவரே நீர் அவற்றைகளை சீர்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனாகிய கர்த்தர் சபைகளில் ஒரு பெரிய எழுப்புதலை, சபைகளில் ஒரு பெரிய அசைவை, சபைகளில் ஒரு பெரிய ஒரு பின்மாறி வல்லமை தேவன் கட்டளையிடும் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவர் தேவன் தம்முடைய வல்லமையை நீர் விளங்க பண்ணும். நீர் எழுப்பி தந்த இந்த பெந்தகோஸ்தே சபைகளுக்காக நன்றி அப்பா. ஒரு சில தலைமைத்துவத்தின் கீழ் இருந்தாங்க, ஒரு சில தலைமையின் கீழ் சபை செயல்பட்டு இன்றைக்கு அநேகமாயிரம் பேரை தலைமைத்துவத்தில் எழுப்பி அநேகமாயிரம் கைகளில் சபை பொறுப்பை தந்து அவர்கள் தங்களுடைய ஆண்டவரே ராஜாவே அப்பா இந்த தங்களுடைய அளவுக்கு அவர்கள் செயல்படப்பட்டு தேவராஜ்யத்தை கட்ட அவர்களை பயன்படுத்தி வருகிற அன்புக்காக நன்றி அப்பா.
உலகம் ஆண்டவரே சீக்கிரத்துல உன் வருகை சந்திக்க போகுது. இன்னும் எவ்வளவு செயல்பட முடியுமோ அவ்வளவு செயல்பட அனுக்கிரகம் பண்ணும். செய்கிற அன்புக்காக நன்றி. எல்லா மகிமை கனம் துதியை கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.